இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தனை கட்டி போட்டு அவனுக்கு டெய்லியுமே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளு ஒரு சயின்டிஸ்ட். இந்த ஆளு பாத்தீங்கன்னா ஒரு மூளையில் உள்ள காப்பியை இன்னொரு மூளைக்கு அனுப்பி அவங்க மூளையை டேக் ஓவர் பண்ணிடுவான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளு தீனான்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனோட மூளையில எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணி அது மூலமா பலாயிரம் கணக்கான ஸ்மார்ட் நானோ டிரான்ஸ்மிட்டர் மூலமா தீனா மூளையில உள்ள நியூரான்ஸ் மேல படர விட்டுருவான். அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் மூளையில உள்ள ஞாபகம் எல்லாமே மூளையில காப்பி ஆயிடும். தீனா சுயநினைவுக்கு வரும்போது நார்மலா தான் இருப்பான். நம்ம சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா தன்னோட பரிசோதனை வெற்றியா தோல்வியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனோட உயிரையே இவனே சாகடிச்சிருவான். இவன் சாகுற கடைசி நொடியில இவனோட மூளையில உள்ள நானோ டிரான்ஸ்மிட்டர் தீனாவோட மூளைக்கு அனுப்பி தீனாவோட மூளையில உள்ள காப்பி எல்லாம் அழிச்சிட்டு சயின்டிஸ்டோட மூளையில உள்ள காப்பி மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா தீனா ஒரு புது மனுஷனா மாறிடுவான். தீனா வீட்டுக்கு போனா நீங்க என்னங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சண்டை போடுறான். அவன் ஒய்ஃபுக்கு தெரியாதே இது தீனா மாதிரி இருக்கிற சயின்டிஸ்ட். கோவப்பட்ட சயின்டிஸ்ட் தீனாவோட ஒய்ஃபை குத்தி கொலை பண்ணிடுறான்.